ஒரே ஒரு பாடல், ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமான. பக்கத்தில் சொல்லுங்களேன், 1000 நாள் உலகத்தில் இருப்பதை விட கர்த்தருடைய வீட்டில் இருக்கிற ஒரு நாள் எவ்வளவு நல்லது. அங்கே கிருபை இருக்கு, ஆறுதல் இருக்கு, வார்த்தை இருக்கு, வெற்றி இருக்கு, ஜெயம் இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. கரங்கள் அப்படி உயர்த்தி சொல்லலாமே. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே ஆர்வமுடன் கதறுகின்றது. என் ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமென், கம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே
நாளும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய இரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு அவர் சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. கரங்களை உயர்த்தி, ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். The Gospel according to Luke chapter 4, 5-8. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், உங்கள் வேத மொழியில் தமிழில் பாருங்கள். Then the devil, taking him up on a high mountain, showed him all the kingdoms of the world in a moment of time. இந்த ஒரு வசனம் 5 மட்டும் யாராவது தமிழில் படிப்பீங்களா? ஓகே, மீதி எல்லாம் உங்களுக்கு தெரியும். 3 சோதனைகளை சாத்தான் இயேசுவை வனாந்தரத்தில் பரிசுத்தாவியானவர் சோதிக்க கொண்டு போகும்போது 5ஆம் வசனத்தை மீண்டும் நான் படிக்கிறேன். Then the devil, taking him up on a high mountain, showed him all the kingdoms of the world in a moment of time. ஒரு வினாடி நிமிஷம்தான், பக்கத்தில் ஒரு நிமிஷம்தான். அடுத்த வசனம், and the devil said to Jesus, all this authority I will give you. ஏன்னா இப்போ அதிகாரம் உங்ககிட்ட இல்லை, இயேசுவே உங்ககிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கு. ஏன்னா நீ உண்டாக்கினி ஒரு முதல் மனுஷன் ஆதாம், அவள் எலும்பிலிருந்து ஒரு மேன் எடுத்தீங்களே, அவங்க அந்த அதிகாரத்தை ஏதேன் தோட்டத்தில் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதிகாரம் என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இல்லை. அதனால நான் இதை உங்களுக்கு தந்துடுறேன். I'll give it to you and their glory for this has been delivered to me. அவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க, இப்போ அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குன்றான் சாத்தான். and I will give it to you, I will give it to whomever I wish. யாருக்கு எனக்கு விருப்பமோ அவனுக்கு நான் அதிகாரத்தை கொடுப்பேன்றார். செல்வம், ஆற்றல், புகழ் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன்றார். then therefore if you will worship before me all will be yours. ஒன்று மட்டும் செய், என்னை மட்டும் ஆராதனை பண்ணிடு, மிச்சம் எல்லாத்தையும் உனக்கு இந்த உலகத்தில் கொடுத்துறேன்ட்டார். And Jesus answered and said to him, get behind me, Satan, for it is written, you shall worship the Lord your God and him only you shall serve.
வேற ஒரு கோணத்தில் உங்க கூட பேச போறேன். இந்த செய்தியை கேட்கிற எல்லாருமே இன்னைக்கு ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணித்து நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில நீங்க வாழ்ந்துடணும். சும்மா தேவையில்லாததெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதீங்க. இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. அது நீண்ட காலத்தில் அது உங்களுக்கு விளைவுகள் தவறாயிருக்கும். ஆகையால் கர்த்தர் பக்கம் திரும்புங்கள், என் மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். சாத்தானுக்கு இருக்கிறதா இருக்குது எப்பவுமே. ஒன்று கண்களின் இச்சை, 2 மாமிசத்தின் இச்சை, 3 ஜீவனத்தின் பெருமை. இது 3 தான் அவனுடைய குவாலிட்டி. அதை தான் வச்சு உங்களை வாட்டி வதைத்து கொண்டு இருப்பான். சேட்டன் எப்பவுமே பெஸ்ட்டை ஃபர்ஸ்ட்ல கொடுப்பான். பெஸ்ட்டை துவக்கத்திலே கொடுக்கறது யாருன்னா சாத்தான். என் ஆண்டவர் பெஸ்ட்டை ஃபர்ஸ்ட்லாம் உனக்கு கொடுக்க மாட்டார். எப்போ கொடுப்பாரு? லாஸ்ட்ல தான். சிறந்த ரசத்தை எப்போ கொடுத்தாரு? அதனால இன்னைக்கு நான் சொல்ற செய்தி எல்லாரும் நான் மரியாதையோடு மிகுந்த அன்போடும் பேசுறேன். கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக வாழுங்க. Satan always offers the best in the first. My God always offers the best after a long time. அதனால தான் இன்னும் இவ்வளோ வருஷமா சபைக்கு வந்து எவ்வளோ பாடுகள். ஏன் அதனோட போகிறோம்? நான் கடவுள் இன்னும் எனக்கு செய்வார். பக்கத்தில் நான் இன்னும் அவரை அறிஞ்சிட்டே இருக்கேன்னு சொல்லுங்க. கெட்ட குமாரனுக்கு நான் நினைக்கிறேன், இப்படி வச்சுங்களேன், சாத்தான் சொல்கிறான், எல்லாத்தையும் வாங்கிடுறான், சொத்தெல்லாம் வாங்கிட்டு ஓஹோன்னு வாழலாம் உலகத்தில், ஜாலி. எவன் என்ன கேட்கறது? யார் என்ன எதுவும் கேட்க? என் இஷ்டம், நான் எவனை வேணா என்ன வேணா பண்ணுவேன். சாத்தான் கொடுக்குற ஆலோசனை அது. He is offering the best. ஆனால் சாத்தானுடைய தந்திரத்தை சொல்கிறேன். பெஸ்ட்டை ஆஃபர் பண்ணும்போது கொஞ்சம் தூரத்தில் பண்ணி தீவனம் தின்னுவேன்றத அவன் என்ன செய்யறதில்ல, காட்டுறதில்ல. நல்லா கேளுங்களேன், ரொம்ப ஆழமான செய்தி பேச போகிறேன். உனக்கெல்லாம் கொடுப்பான், இப்படி செய் அப்படி செய் இப்படி செய் இது பண்ணுன்னு சொல்லும்போது நான் சந்தோஷமாக கேளுங்களேன். வார்த்தை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ குத்துற மாதிரி இருந்தாலும் வார்த்தையை மட்டும் என்ன செய்யணும்? சந்தோஷமாக கேட்டுக்கணும். அப்போ தான் உள்ளம் கிரிய செய்யும். ஸோ நீ வாடா அவங்க அப்பா சொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துரு, நீ ஜாலின்னு காட்டுறான் பாருங்க. அதை காட்டுற அந்த கள்ளப்பேய் கொஞ்சம் தூரத்தில் பண்ணி கூட இருப்பேன்றதை என்ன செய்யறதில்ல, காட்டுறதில்ல. அதை நம்பின நிறைய பேர் அந்த பண்ணி தீவனத்தை பார்க்க தெரியாததுனால முதல்ல அவன் காட்டுகிற அழகை பார்த்துவிட்டு நிறைய பேர் வாழ்க்கையில் சரிந்து போகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கஷ்டமா இருந்தாலும் கர்த்தருக்காய் நில்லுங்கள், வார்த்தைக்காய் நில்லுங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி கூட சொல்லலாம், தப்பா எடுத்துக்காதீங்க, மரியாதையோடு பேசுகிறேன். சாத்தான் உனக்கு தெலீலாளை காண்பிக்கும் போது, அது யாரு பாஸ்டர்? கொஞ்ச நேரத்தில் வரேன். தெலீலாளை காண்பிக்கும் போது அவன் ஒன்று மட்டும், சிம்சோனே உனக்கு தெலீலாயும் அழகையும் தான் காட்டுகிறான். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் உன் கண்ணை புடுங்கி மாவாற்றவனா உன்னை மாத்துவான் என்பதை உனக்கு காண்பிக்காமல் தான் தெலீலாளின் அழகை உனக்கு காண்பிப்பான். அழகும் மேன்மையும் உயரமும் செல்வமும் புகழும் நம்ம நினைக்கிறோம் அதுதான் எல்லாம் வாழ்க்கைன்னு. இல்லைங்க, அதை நம்பி ஓடின நிறைய பேர் இன்றைக்கு குழியில் இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தாமதமானாலும் கர்த்தர் தருவதற்காக நான் காத்திருப்பேன். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் சொல்லுங்க, ஷார்ட்கட்டே எனக்கு வேண்டாங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். இன்னைக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் அழகாக தெரியலாம், வெற்றியாக தெரியலாம், உயரமாக தெரியலாம், வேகமாய் கிடைக்கிற மாதிரி தெரியலாம். நீங்கள் சொல்லணும், நான் விசுவாசிங்க, நான் கர்த்தரை நம்பி நிற்கிறேங்க, எனக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கு, அவசரப்பட்டு இதில் காலை வச்சுட்டேன்னா கொஞ்சம் தூரம் அந்த ரோட்ல இறங்கி போகும்போது என்னை மாவாட்ட விடுற சாத்தான உன்னை நான் ஓரமா வைப்பேன். தாமதமா வந்தாலும் கர்த்தரை நம்பி பெற்றுக் கொள்ளுகிறேன். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல லாஸ்டா வந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு பெஸ்டா தருவார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கானா ஒரு கல்யாணத்தில் பந்தி விசாரணைக்காரன் குடித்து விட்டு சொல்லுகிறான், பொதுவாக எல்லா கல்யாணத்திலும் சிறந்ததை முதலில் கொடுப்பார்கள், ஆனால் இந்த கல்யாணத்தில் சிறந்ததை கடைசியில் கர்த்தர் வச்சிருக்கிறார்.
இவங்களை பார்த்து இப்படி சொல்றாங்க, கர்த்தருக்காய் காத்திருப்போர் எவரும் வெட்கப்பட்டு போன வரலாறு இல்ல. கர்த்தருக்காய் காத்திரு, சரியான நேரம் வரும்போது எல்லாம் உனக்கு சரியாய் முடியும். ஹல்லேலூயா. மாளிகையின் மகத்துவங்களை காண்பிக்கும் போது விசுவாசி அசையவே கூடாது. ஏன்னா சாத்தான் காட்டுகின்ற மாளிகையின் மகத்துவங்கள் கொஞ்சம் தூரத்தில் பன்னி தீவனத்தின் வீடாக மாறிவிடும் என்பதனால் கர்த்தரனை நடத்துகிற பாதையில் கஷ்டமா இருந்தாலும் உபத்திரமா இருந்தாலும் கொஞ்சமா இருந்தாலும் கர்த்தரை நம்பி நிற்பேன். எனக்கு ஒன்று தெரிகிறது, என் வெற்றியின் நாள் சீக்கிரம் வரும். நான் சிலுவைக்கு போவேன், நான் மரணமாய் அடக்கம் பண்ணப்படுவேன், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன், 40 நாள் சஞ்சரிப்பேன், பரம் ஏறுவேன், பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பேன். அது வரும்போது இதை நான் அடைஞ்சுக்கிறேன். நீ தருகிற சாத்தான ஷார்ட்கட்ல நீ தர இந்த ராஜ்யங்கள் எனக்கு தேவையில்லை. நீ தரதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. கர்த்தர் தருவார் பாரு. அது சிலுவையினூட இருக்கும், அது கெத்செமனேயினூட இருக்கும், அது கஷ்டத்தினூட இருக்கும். அந்த வரும்போது நான் எடுத்துக்கிறேன், என் ஆண்டவர் நல்லவர். ஒரு 5 பேரை தட்டி சொல்லுங்க, என் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் கொஞ்சம் தாமதித்தாலும் உன்னை நித்தியத்தில் சேர்ப்பார். எல்லாம் கிடைச்சி நித்தியம் போகாம இங்க செத்து தொலைவதை விட இங்க எல்லாமே கிடைக்கலனாலும் பரவாயில்லை. தங்க இங்கு வீடு இன்றி போனாலும் தங்கத்தால ஒரு வீடு உண்டு பரலோக ராஜ்யத்தில் என்ற நம்பிக்கை உள்ளவங்க இருந்தா ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு 2 பேரை தட்டி என் இயேசுவாங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க. நான் முதலில் அவரை சந்திக்கும் போது ஒரு ரட்சகராய் பார்த்தேன். என்னை போய் மன்னித்தீரே, எனக்கு ரட்சகராயிட்டே என்று நான் நினைத்தேன். கொஞ்சம் தூரத்தில் தான் தெரியுது, ரட்சகர் மட்டுமல்ல, என் தேவைகளை சந்திக்கிறவர். தேவைகள் தான் சந்திக்கிறார் நினைச்சேன். ஒரு நேரம் பலவீனத்தின் பள்ளத்தாக்கில் போகும்போது அறிவுக்கு புரியாத விதத்தில் என் சரீரத்தை சுகமாக்கினார். அவர் என் ரட்சகர் மட்டுமல்ல, என் தேவையை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் என் பரிகாரியும் ரட்சகரும் தேவையை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, பாரத்தின் உச்சகட்டத்தில் கலங்கி நின்ற போது, என் பாரத்தை தாங்க யாரும் இல்லாத போது என் பக்கமாய் நின்று என் துணையாய் நின்று என் பாரங்களை சுமந்தார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் பாரத்தை சுமக்கிறவர் மட்டும்தானா? ரட்சகர் மட்டும்தானா? என் பரிகாரி மட்டும்தானா? என் தேவைகள் சந்திக்கிறவர் மட்டும்தானா? இல்லங்க. நான் கஷ்டப்படும் போது, அழுவும் போது, எல்லாரும் என்னை கைவிடும் போது, குப்பை மாதிரி தூக்கி போடும் போது, என் அருகில் வந்து நின்று என் ஆறுதலின் தெய்வமாய் எனக்கு நிற்கிறவர், இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி இயேசுவே ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் சித்தம் இருந்தா எனக்கு போதுங்க. அவர் சித்தம் இல்லாத ஒன்று, அது 1000 கோடி செல்வமா இருந்தாலும் அதை ஓரமா வைக்கிறேன். இயேசுவே எனக்கு எல்லாமே, எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும். ஹல்லேலூயா. சாத்தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சு இயேசுவை பார்த்து சொல்றான், இதெல்லாம் உனக்கு தரேன், என்ன கொஞ்சம் உழுந்து பணிந்துடு. பக்கம் சொல்ல முடியாது. இன்னொரு வாட்டி தட்டி முடியாது. ஐயோ அதெல்லாம் முடியாது. இன் ஷார்ட், குறுகளா சொன்னா என்ன தெரியுமா சாத்தான் சொல்றான் இயேசு கிட்ட, என்னை மட்டும் விழுந்து பணிஞ்சு ஆராதிச்சிடு, நீ சிலுவைக்கு போக வேணாம், சாட்டை அடி வேணாம், ஆமேன், வேதனை வேணாம், ரத்தம் சிந்த வேணாம், 4 பேர் உனக்கு காரி துப்ப மாட்டாங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இவனுங்கெல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, உன்னை ஜம்முன்னு வச்சுருவேன். சாத்தான நீ ஜம்முன்னு வைக்கிறதே எங்களை எங்கேயோ முடிக்கிறதுனால எங்களுக்கு நல்லா தெரியும். ஜம்முன்னெல்லாம் வாழ்க்கை இருக்கலாம், பரவாயில்ல, சிலுவை இருந்தாலும் பரவாயில்ல, அடிகளா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, சாத்தானே, வெற்றி வாகை சூடுகிற நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அன்றைக்கு நாங்கள் சிலுவையில் சொல்லுவோம், எல்லாம் முடிந்தது. நல்ல விசுவாசமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. No sacrifice, no need any commitment, no need any consecration. எந்த அர்ப்பணிப்பும் வேணாம், எந்த தியாகமும் வேணாம், எதுவும் வேணாயா, என்கிட்ட மட்டும் வந்து நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன்னு சாத்தாங்கிட்ட நீங்க சொல்லும், எனக்கு வேணாயா,
நீ தரும் பேர் எனக்கு தேவையில்லை, நீ தரும் புகழ் எனக்கு தேவையில்லை, நீ தரும் பணம் எனக்கு தேவையில்லை. எங்க கொஞ்சமா இருந்தாலும் இயேசுவோடு இருந்துக்கிறேன். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். In that one moment, அந்த ஒரு நிமிஷத்தில் இப்படி வச்சுங்களா, இயேசு மட்டும் அப்படியா, இதுக்கு தானே நான் வந்தேன், ஏதேனில் இழந்ததெல்லாம் திருப்ப தானே வந்தேன், அது நீயே என்கிட்ட கொடுத்துறியா, என்ன பண்ணோம், சும்மா குனிஞ்சிடணும், குனிஞ்சிடறேன், முடியாச்சு. குனியற வேலையே இல்லைன்னா இல்லைன்னு இருந்துட்டு போயிடும். அடுத்த வாரம் சர்ச்சு கண்டிப்பா வாங்க. ஒன்று மட்டும் சாத்தானை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எழில்மிகும் காட்சிகளை காண்பிப்பான், ஆனா அவன் ஒரு நாளும் கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ண மாட்டான். கேட்கல நீங்க? எழில்மிகு காட்சிகளை காண்பித்து உன்னை ஈர்த்து பிடிப்பான், வந்துருன்னு உன்னை கூப்பிடுவான். ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த கள்ளப்பைய பத்தி அவன் ஒரு நாளும் கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ண மாட்டான். எழில்மிகு காமிச்சு உன்னை தன் பக்கம் இழுத்துட்டு உன்னை பண்ணி தீவனத்தில் உட்கார வச்சு கேவலப்படுத்துறதா சாத்தானின் வேலை. இப்படி சொல்லுங்களேன், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், நீ கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ற ஆளு கிடையாது. நீ இன்னைக்கு எழில்மிகு காட்சியை காண்பித்து நாளைக்கு எனக்கு குப்பையில வைப்பேன்னு தெரியும். நான் மெல்லமா வந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு பெஸ்ட தருவார். நம்பிக்கை உள்ளவங்க இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இயேசு சாத்தானை பார்த்து சொன்னார், I will not take shortcut. ஆமென். சிலுவை இல்லாத வெற்றி எனக்கு தேவையில்லை, தியாகம் இல்லாத ஒரு உயரம் எனக்கு தேவையில்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாத மீட்பு எனக்கு தேவையில்லை, அடிகள் இல்லாத ஒரு உயரம் எனக்கு தேவையில்லை. அப்பாலே போ சாத்தானே, எழுதியிருக்கிறபடினால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவர் வாயிலிருந்து புறப்படும். இப்படி நல்லா ஆழமா சிந்திங்க. இந்த ஒரு நிமிஷம் எல்லாம் சொல்லுங்க, அந்த ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கவுந்ததே அந்த ஒரு நிமிஷத்துல தான். மொத்தத்தையும் கோட்டை விட்டது அந்த ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷம் நீங்க சிலர்லாம் ஒழுங்கா கையாண்டிருந்தா இன்னைக்கு இந்த வீழ்ச்சிகளே வந்திருக்காது. அந்த ஞானத்தை பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு அந்த பன்றி தீவனம் வந்திருக்காது. அந்த ஒரு நிமிஷம். இயேசு இப்படி வச்சுங்களேன், 4000 வருஷமா, எத்தனை வருஷங்க சரித்திர வேத வருஷத்தின்படி 4000 வருஷம் வேதத்தினுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் வார்த்தை உரைத்து தீர்க்க தரிசனம் உரைத்து காத்திருந்தது இந்த ஒரு நிமிஷம், இந்த இயேசுவுக்காக, இந்த மெசையாவுக்காக. அந்த ஒரு நிமிஷம் இயேசு மட்டும் கோட்டை விட்டுருந்தாருன்னு வைங்களேன், இன்னைக்கு சரித்திரமே மனுஷ குலமே வேறமா போயிருக்குங்க. ஆனா கர்த்தர் அந்த ஒரு நிமிஷம் சாத்தானின் வஞ்சனைக்கு சரியாமல், சிலுவையா இருந்தாலும் பரவாயில்லை, இரத்த வேர்வையா இருந்தாலும் பரவாயில்லை, என் உடல்கள் உடைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, கர்த்தர் தருகிற வெற்றிக்கு காத்திருப்பேன். இருக்கீங்கன்னா ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசுவுக்காய் காத்திருந்த வார்த்தைகள். ஆபிரகாமை அழைத்தது வீணாய் போயிருக்கும், மோசையை முற்செடியில் அழைத்தது வீணாய் போயிருக்கும், 10 கட்டளைகள் கொடுத்தது வீணாய் போயிருக்கும். வேதத்தின் பரிசுத்தவான்கள் எல்லாம் பரிசுத்த பட்டியலில் விசுவாச வீரர்களாய் எழுதப்பட வேண்டும் என்று நிர்ணயித்த நிர்ணயங்கள் வீணாய் போயிருக்கும். அத்தனையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைச்ச இயேசு கிறிஸ்து அவ்வளவு உலகத்தின் எழில்மிகு காட்சிகளை காண்பித்த போதும் அதற்கு மடியவில்லை, குனியவில்லை, இறங்கவில்லை. அவருடைய விசுவாசிகள் யாரும் அந்த சர்ச்சில் இருக்கீங்களா? இளைய பிள்ளைங்கள்லாம் நல்லா கேளுங்களேன். அழகையும் எழில்மிகு காட்சிகளையும் கண்டு ஓடாதிருங்கள், இயேசுவுக்காக ஓடுங்க. அவர் தர வேண்டிய எல்லாவற்றையும் அது நேரத்தில் உனக்கு சரியாய் தருவார். சொல்ல மாட்டீங்க. Jesus was tempted with a shortcut. ஒரு ஷார்ட்கட்டை சாத்தான் காமிச்சான். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிற நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நிமிஷங்கள், மொமெண்ட்ஸ், சில சந்தர்ப்பங்கள், சில நேரங்கள் நல்லா கவனிக்கணும். நான் இப்படி சொல்வது வழக்கம். ஒரு வாசலில் பிரவேசிப்பதற்கு 20 நிமிஷம், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு 20 வருஷம். இப்போ இயேசுவை படிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாத்திக்கிறேன். சில விஷயங்களை மாட்டிக்கிறதுக்கு 1 நிமிஷம், ஆனா உன் வாழ்நாளே செதறி நிற்கும்.
நான் அன்பா பேசுவேன் கொஞ்சம். இப்போ முறைக்கா பேசிட்டு திரும்ப அன்புக்கு வந்துடுறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கண்ணே. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு மூமெண்ட், ஒரு தீர்மானம் உங்கள் லட்சியத்தையே நிர்ணயிக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கடவுள் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவாராக. சாத்தான் அதுதான் இன்னைக்கு கேட்குறான். அந்த ஒன் மூமெண்ட் எனக்கு தந்துரு, எந்த தியாகம் பட வேணாம். ஆமேன். எதுவுமே தெரியுங்க, இந்த உலகத்தில் உயர்றதுக்கு பல வழி இருக்குங்க. செல்வத்தை சம்பாதிக்க 1000 வழி இருக்குங்க. ஆனால் நீங்கள்லாம் உண்மையாக உழைச்சி நீங்கள் கூட நினைப்பீங்க, நாங்களாம் 20 வருஷம் சர்ச்சுக்கு போகிறோம், ஒன்றுமே வராதவன் பாரு நல்லா இருக்கான்னு. கொஞ்சம் பொறுமையாரு. பிக் ஹவுஸ்னு ஒன்று வரும். ஆனால் அது வரும்போது நீ எங்கே தெரியுமா இருப்ப? நீ பிக் ஹவுஸில் இருக்க மாட்ட. நீ கர்த்தருடைய வீட்டிலே களி கூர்ந்து நீதிமானின் கூடாரத்தின் வெற்றி குரலை கொண்டாடுவீர்கள். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு 2 கையை உயர்த்துங்களேன். என் ஆண்டவரே இப்படி வந்திருக்காருன்னு வச்சுங்களேன், உங்க முன்னாடி வந்து நிற்கிறார். அந்த ஒரு நிமிஷம் நீ அந்த கள்ள பேய்க்கு கொடுத்துட்ட, அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு வீழ்ச்சி. ஆனா இன்னைக்கு அவர் உன்கிட்ட கேட்கிறாரு, இப்ப அந்த ஒரு நிமிஷத்தை ஏன்ட்ட தந்தினா அவன் செஞ்ச தீங்கையெல்லாம் நான் மீண்டும் திருப்பி உன்னை இதுவரையும் இல்லாத உயரத்தில் அழகு பார்க்கும் தெய்வமாக உன்னை நான் வாழ வைப்பேன். நல்ல பலத்தை ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, எனக்கு ஆண்டவருடைய எதிர்காலம் தான் வேணும். பிசாசு தரும் எதிர்காலம் எனக்கு தேவையே. இயேசு செஞ்ச ஒரு தீர்மானம், it affected us. நம்ம எல்லாரும் இன்னைக்கு மீட்கப்பட்டு இன்னைக்கு நிக்கிறோம்னா, அன்னைக்கு அந்த எழில்மிகு காட்சியை ஒதுக்கிட்டு பாடுகளை சகித்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா இருக்கும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு உங்க பாஸ்டரா இருக்கிற நான் ஆசைப்படுறேன். என்னை விட கால்வரியில ரத்தம் சிந்தியவர் பிரகாசமான உயரங்கள் உங்களை உங்கள் சந்ததிகளை வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தில் நம்பர் 2 ஒன்று இயேசுவை காண்பித்தேன், இன்னொரு மனிதனை காட்டுகிறேன், யாரும் சோகம் அடையாதிருங்கள். சிம்சோன் என்ற ஒரு மனிதன் பைபிளில் இருந்தான். என்ன பேருங்க அவருக்கு? நசரைய விருதம் உள்ளவன் என்று பைபிள் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் நியாயாதிபதியாய் இருந்தானாம். 20 வருஷங்களுக்கு இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்தான். 20 + 20 40 வருஷம் மைட்டி லீடர் ஆஃப் இஸ்ராயல், இஸ்ரவேலின் பராக்கிரம தலைவனாக நியாயாதிபதியாக சிம்சோன் இருந்தான். a beacon of life, பிரகாசித்தான், உயர்ந்தான். அவனை பார்த்தாலே ஊர் பிரகாசித்து எழும்பும். சத்துருக்களெல்லாம் தூக்கி சும்மா வீசி எறிந்து விடுவான். அவ்வளவு ஆற்றல் மிக்கவன். சிங்கத்தை கிழித்து கிள்ளும் ஆற்றல், கிழித்து கொள்ளும் ஆற்றல் மிக்கவனாயிருந்தான். நசரைய விருதம், நசரைய விருதம். இயேசு ஒரு நசரேனா இருந்தது போல நசரைய விருதத்தில் இருந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நசரைய விருதம் உள்ளவர்கள் முடிய வெட்ட மாட்டார்களாம். இந்த தண்ணி கிண்ணி டாஸ்மாக் பக்கம் போகவே மாட்டார்கள். போறதுக்கு முன்னாடி கேட்பாங்களே, இந்த வழியில கடை இருக்கா அப்படின்னு. அங்க டாஸ்மாக் இருக்குன்னா அவர் வேறு வழியா போவார். ஏன்னா என்ன விருதம் உள்ளவர். ஏன் ஒரு அமைதி நிலவர மாதிரி தெரியும். ஆமேன். ஒரு பிணம் வழியில் இருக்குமானால் அந்த பிணத்தின் பக்கம் போக மாட்டார்கள், பிணத்தை தொட மாட்டார்கள். பழைய உடன்படிக்கையினுடைய மிக கடுமையான சட்டங்களை தங்களுடைய பங்காக மாற்றிக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள். ரிஜிட் வவுஸ், பொருத்தனையில் ஆழமாய் வேறின்றவர்கள். முடிவெட்டாத நசரேனாய் இருந்தான். ஆனால் இன் ஒன் மூமெண்ட், ஒரு நிமிஷம், அவருடைய கதை உங்களுக்கு தெரியும், நான் எடுத்து சொல்ல நேரமில்ல. ஒரு நிமிஷம் ஒரு தெலீலாள் என்ற ஒரு பெண்மணியின் மடியில் சாய்கின்றான். அவள் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன்னுடைய பலத்தின் ரகசியம் என்னன்னு கேட்டார். நம்ம ஐயா வாயை மூடிட்டாது மடியில படுத்துட்டு போயிருக்கலாம். மடியில படுத்தோன்னே வாயும் திறந்துட்டாரு. மடியில படுக்கும் போது வாயை திறக்காத, முதல்ல மடியிலையும் படுக்காத, 2 வாயும் திறக்காத. மடியிலையும் படுத்தான், வாயன் திறந்தான். வாயை திறந்தவன் சொன்னான், என் பலத்தின் ரகசியம் என் முடிதான் என்று சொன்னார். அவ்வளவுதாங்க. தூங்க வச்சு வெட்டி விட்டாலோ இல்லையோ, எப்பொழுதும் போல பிலிஸ்தியர்கள் வந்தார்கள் என்று சொன்ன போது சிம்சோன் எல்லாத்தையும் அசைத்து எழுந்தான். அவன் பலன் அவனை விட்டு போனது. பிடித்தார்கள், கைது செய்தார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும், எவ்ரிதிங் கேன் கிராஷ்
in a short while. என கேட்கிற அன்பானவர்களை தப்பா எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் நீங்க உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இரக்கங்களை கண்டது தேவனை குற்றம் சொல்லாதீங்க, தயவு செய்து என்னையும் சொல்லாதீங்க, ஆமென், பலரையும் குற்றம் சொல்லாதீங்க. நீங்க எடுத்த சில முடிவுகள். இன்னும் அப்படியே போவாதீங்க. இன்னைக்கு எதுக்கு இந்த செய்தியை கொண்டு வந்தனா, இன்னைக்காவது கர்த்தர் பக்கம் வா. இன்னொரு முறை, இன்னைக்காவது கர்த்தர் பக்கம் வா. உன் வாழ்க்கையை திருப்பி வாழ வச்சு அழகு பார்த்து ஒரு வழியில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 40 வருஷம் இஸ்ரவேலில் தலைவனாக விளங்கியவன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு நிமிஷம் வாயை திறந்து ரகசியத்தை சொன்னபோது சாதாரண ஒரு மனிதனைப் போல மாறிவிட்டான். இந்த உலகம் கொடிய உலகம். இந்த உலகத்தில் எல்லாமே இன்னைக்கு நன்மை தீமை என்று சொல்லுகிறார்கள். தீமையை நன்மை என்று சொல்லுகிற இந்த உலகத்தின் நடுவில் ஒரு கூட்டம் நியூ லைஃப் சர்ச் விசுவாசிகள் இருக்கிறீர்கள். நான் இப்படி சொல்ல போறேன், கொஞ்சம் இறங்கி சொல்றேன். கூடிய மட்டும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் இயேசுவுக்காக நான் வாழுவேன்னு சொல்றவங்க, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். டேக் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை எடுத்து இனி இதுக்கு நல்லாவே ஆமென். உங்க வாழ்க்கையை எடுத்து இனி ஒரு நாள் கூட வீணாக்காமல் இயேசுவின் கையில கொடுங்க. உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார். Enough is enough. நடந்தது நடந்தது, முடிந்தது முடிந்தது. இன்று ரட்சண்ய நாள். வெளியே சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு வருஷம் 40 வருஷம் செஞ்ச ஊழியம் ஒரு நாளில் கவுந்தது. ஹல்லேலூயா. 1 week moment. எனக்கு திட்டுற மாதிரி உங்களை கேட்கணும் போல தோணும். இருக்கீங்களா? ஏங்க 20 வருஷமா விசுவாச பாதையில தானே வந்த. எவ்வளோ செய்திகளை கேட்ட. நல்ல பாஸ்டர் உனக்கு தெய்வீக உறவுல கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்து உன்னை பராமரித்து போஷித்து சுகமாக்கி பலப்படுத்தி நடத்தி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து உன்னை அழகு பூத்த இடத்துல வச்சிருக்காரு. இப்ப எவனோ வந்து உன் கூட ஒட்டிக்கிட்ட உடனே நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளோ வருஷம் உன்னை நடத்தியதை மறந்துட்டு இப்ப வந்த ஒருத்தன் சொல்றத நீ கேட்கிறியே. விசுவாசத்துல வளர்ந்தாங்க, கடவுளை நடத்தினாருங்க. இப்போ வந்து அது இது ஓரமான இல்லை. இதுதான் என் பாதை, இதுதான் என் சபை, இதுதான் என் வழி, இதுதான் என் ஊழியக்காரன், இதுதான் என் பாஸ்டர். நிறைய பேர் வருவாங்க வழி. முடிக்கிறேன். சாம்சன் வெற்றியிலிருந்து தோல்விக்கு போகிறான். சாம்சன் ஜெயத்திலிருந்து இறக்கத்துக்கு போகிறான். ஹீரோலிருந்து ஜீரோக்கு போகிறான். நம்ம கவனமா இருக்கணும் இந்த வாழ்க்கையில. முடிக்கிற வரைக்கும், முடிக்கும் போது நீங்க நல்லா முடிக்கணும். எப்படி முடிக்கணும்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை கத்துக்கொண்டேன், ஜீவ கிரீடம் எனக்காக. அப்படி முடிப்பேன்னு சொல்றவங்க வராமேன்னு சொல்ல மாட்டீங்க. சொத்து வரும், சொத்து போகும், பணம் வரும், பணம் போகும். ஆனா இந்த விசுவாச பாதையை நான் விட்டு கொடுக்க இல்லையா சொல்ல மாட்டீங்க. பக்கத்துல விழிப்பாயிரு. ஏன்னா அந்த கள்ளப்பேய் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி இப்ப கூட நியூ லைஃப் செல்ல வெளியே நிற்கிறான். போகும்போது உன்னை பார்க்குது. சாம்சனை அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் கைது செய்தார்கள், முடியை வெட்டினார்கள். கேவலம் என்ன தெரியுமா, கஷ்டம் என்ன தெரியுமாங்க? கண்ணை பிடுங்கிட்டான். 2 கண்ணை பிடுங்கி வெளியே எடுத்துட்டாங்க. He lost his power, he lost his anointing, he lost his might. சிம்சன் அசைச்சு பார்க்கிறார், ஒண்ணுமே இல்லை. அவன் இப்படி இப்படி விஷ் பண்ணார், என்னை விட்டு ஆவி எடுப்படாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு தான் தெரியுது இல்ல உனக்கு, அந்த மடியை விட இந்த பரிசுத்தாவியின் படி எவ்வளோ நல்லது. நான் உலகத்தை சொல்றேங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல எண்ணத்தோடு கேட்டுக்கணும். நான் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்க நல்ல சமயங்கள் சீக்கிரம் வருகிறது. ஏன் அதுக்கு சோகமான ஆமேன்னு சொல்லுங்க. 3 பேரை தடி திடமானதாயிரேன். கர்த்தரை நம்பி காத்துரு. சிரிக்கிறவன் சிரிக்கட்டும், நிந்திக்கிறவன் நிந்திக்கட்டும், சொல்றவங்க சொல்லட்டும். எனக்கு ஒரு நல்ல பொற்காலம் வரும். இந்த மாதிரி மொமெண்ட்டை இழந்தவங்க நிறைய பேர் வாழ்க்கை இழந்துட்டாங்க.
இளைய பிள்ளைங்களா இருக்கீங்க, ஆனா சொல்றாங்க, நீங்க ஒரு நாளும் அந்த சமயங்களை என்ன செய்யாதீங்க, இழந்துராதீங்க. இட் இஸ் டவுன் த ஃபியூச்சர். ஹalleluya. நான் நினைக்கிறேன் இந்த சபையிலே இதுவரைக்கும் பேசின செய்தியிலேயே ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் நல்ல எதிர்காலம் இருக்கு நம்புறீங்க? பக்கம் சொல்லுங்க, என் எதிர்காலம் நல்லா இருக்குங்க. ஆனா என் ஆண்டவர் பெஸ்ட, சாத்தான் பெஸ்ட ஃபர்ஸ்ட் கொடுப்பான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணுமா லாஸ்ட் வேணுமா? அப்ப அது வர்ற வரைக்கும் என்ன செய்யணுங்க? இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹalleluya. அவனை கட்டிட்டாங்க, செயின்ல கட்டி அவனை அரங்கத்தில் கொண்டு வராங்க. எல்லாரும் கேவலம் பண்றாங்க, சிரிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. நினைக்கிறேன் குப்பி பாட்டில் எல்லாம் தூக்கி அவன் மேல அடிச்சிருப்பாங்க. 2 இளையவர்கள், வீக்கான போர் வீரர்கள் அவரை செயின்ல கட்டி இழுத்துட்டு வரும்போது 16ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள், Judges 16:26, சாம்சன் said to the servant, to the lad ன்னு போட்டிருக்கு, குழந்தை. சாம்சன் யாருங்க? 40 வருஷம் வீராதி வீரங்க. அவனை இப்ப சங்கிலியில் இழுத்துட்டு போறது யாருங்க? ஒரு சின்ன பையன். let him by the hand. சாம்சன் சொல்றான், let me feel the pillars. ஹே தம்பி ராஜா, எனக்கு கண்ணு தெரியலடா, இங்க 2 இந்த அரங்கத்தின் தூண் இருக்கு பாரு, கொஞ்சம் என்ன கொஞ்சம் அது எங்கன்னு சொல்லி என் கையை கொஞ்சம் வச்சு கொடுத்துட்றான்னாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோதராய்க்கு நான் கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன்னு சொன்னார். அடுத்த வசனம் 28ஆம் வசனம். 28ஆம் வசனம், இது நல்லா இருங்க, நான் இதை சொல்லி நிறுத்தி சொல்லணும், அவசரப்படாதீங்க. Then Samson called to the Lord God. இன்னைக்கு நல்லா என் சத்தத்தை கேட்டு நீ எவ்வளவு இறங்கி இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒண்ணு மட்டும் செய்யுங்களேன். என் ஆண்டவர் மீண்டும் வாழ வைக்கிறவர், மீண்டும் வணைகிறவர், மீண்டும் பலன் தருகிறவர், மீண்டும் வாழ வைக்கிறவர். நீ எவ்வளவு இறங்கினாலும், எவ்வளவு இப்படி சொல்லிட்டு எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பரவாயில்லைங்க. இன்னைக்கு நீங்க ஒண்ணு செய்யணும், கர்த்தரை நோக்கி 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் என் கூட சொல்லுங்க, கர்த்தாவே என்னை நினைத்தருளும். நல்லா சொல்லுங்க, கர்த்தாவே என்னை நினைத்தருளும். அந்த ஒரு ஜெபத்துக்கு இன்னைக்கு சொல்றாங்க, கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். I want to read the prayer. And Samson called to the Lord saying, oh Lord God, remember me. என்னை நினைத்தருளும். I pray, நான் ஜெபிக்கிறேன். Strengthen me, என்னை பலப்படுத்தும். I pray just this one time. இந்த ஒரு முறை நான் ஜெபிக்கிறேன். என் தெய்வமே, ஒரே அடியில என் கண்ணை புடுங்கணும். உங்களை நான் முடிக்கிற பலனை எனக்கு திரும்ப தருவீராக. நான் முடிக்கிற நேரம் இல்ல, அவன் கேட்ட பலத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்றதுக்கெல்லாம் பையன் நல்ல ஆமீன் சொல்லுங்க. அவர் பலத்தை கொடுப்பார், மன்னிப்பை கொடுப்பார், திரும்ப வாழ வைப்பார், திரும்ப உயர்த்துவார், திரும்ப பாத்திரமாய் வணைவார். யோசிக்க முடியாத பிரமிக்கத்தக்க அளவில் மீண்டும் கர்த்தர் உன்னை வைப்பார். Hallelujah. And Samson prayed. இப்படி சொல்றேன், சாம்சன் ஜெபித்த போது மீண்டும் அந்த மொமெண்ட், அந்த ஒரு நிமிஷத்தை கர்த்தர் சிம்சோனுக்கு வந்துச்சு. ஆவி வந்து இறங்கிச்சு வரணும். தூண்கள் அசைச்சானோ இல்லையோ, இவ்வளவு வருஷம் முடிக்க வேண்டிய எல்லாத்தையும் ஒரே வாட்டி முடிச்சிட்டார். உன்னை மன்னிப்பார், உன்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் இன்னைக்கு அவர் பக்கம் திரும்புவீங்க? எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? கர்த்தர் உனக்காய் சொல்லதை செய்து முடிப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. எத்தனை பேர் கேட்குறீங்க, என்னை பலப்படுத்துங்க? நான் சொல்றதை கேட்டு நீங்க ஆமென் சொல்லணும். மீண்டும் என்னை பலப்படுத்துங்க. உங்க சமூகத்தை விட்டு என்னை என்ன செய்யாதீங்க, தள்ளிராதீங்க. உங்க பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்துறாதீங்க. மீண்டும் நான் பாதகர்களுக்கு வழிகாட்டணும். முன்பு இருந்ததை விட நான் நல்லா இருக்கணும். மீண்டும் எனக்கு அந்த ஆதி பலனை தருவீராக. ஆதியிலிருந்து அன்பு எனக்கு திரும்பவும் தருவீராக. உன்னத பலத்தால் என்னை இடை கட்டுவீராக. எல்லா நாளும் வாய்ப்பா இருக்காதுங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் உங்களை, இன்னைக்கு சர்ச்சுக்கு கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்தார். நீங்க இந்த கேட்கணும், நீங்க வரணும், உன்னை வாழ வைக்கணும். இந்த வருஷ கடைசியில மீண்டும் உன்னை பூத்து குலுங்க செய்யணும்னு கர்த்தர் தான் நினைச்சிருப்பார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகள் எல்லா நாளும் கிடைக்குமா என்று நமக்கு தெரியாது. கையை உயர்த்துங்களேன். பரிசுத்த ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். உன் நேரம் வந்தாயிற்று. மீண்டும் உன்னை திருப்ப போகிறார். மீண்டும் உன்னை வாழ வைக்க போகிறார். நீ தூண்களை சரிக்கிற நேரம். நீ செய்ய நினைத்தது முடிக்க போகிற. உன்னை ஏளனம் பண்ணவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் மீண்டும் உன்னை பலம் உள்ளவனாக கர்த்தர் காட்சி பொருளாய் வைப்பார். உன்னை கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பக்க சொல்ல உழுந்ததுதான் உண்மை. ஆனா நான் அங்க முடிய மாட்டேன். ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு இன்னொரு சான்ஸ். 3 பேரை தட்டியே நான் எழுந்து வாழ போறேன்னு சொல்லிட்டு எனக்கு பக்க சொல்ல பைபிள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்க இல்லையா? சிம்சோனை பத்தி இவ்வளோ நடந்த பின்னாடி ஜெபம் பண்ணா கடவுள் பலனை கொடுத்தாரு. என் பைபிள் அமேன். மனுஷங்கள்லாம் அவரை எழுதி ஊன்ட்டான் தூக்கி போட்டாங்க. பைபிள் அவரை தூக்கியே போடல. அவர் எங்க தெரியுமா கொண்டு வரது? பைபிள் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் அமேன் சொல்ல மாட்டீங்களா? 32ஆம் வசனத்துல பரிசுத்தவான்களின் புகழ்பெற்ற பட்டியலின் பேரில் அந்த லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்து இன்னும் நான் என்னத்தை சொல்லுவேன், எழுதுவதற்கு நேரம் இல்லை. சிம்சோனை குறித்து சொல்லவா, ஜெப்தாவை குறித்து சொல்லவா, பாராக்கை குறித்து சொல்லவா, தாவீதை குறித்து சொல்லவா? அவர்கள் எல்லோரும் விசுவாசத்தால் சாதித்தவர்கள் என்று விசுவாச பட்டியலின் புகழில் சிம்சோனின் பெயரை கொண்டு வந்தார்கள். என் ஆண்டவர் நல்லவர் என்று நம்புறவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? விழுந்தது உண்மைதான், கண்ணு புடுங்கினது உண்மைதான், பலன் போனது உண்மைதான், சரிந்தது உண்மைதான். ஆனால் என் தேவன் அவனை தூக்கி எறியவில்லை. மீண்டும் அவனை மன்னித்து பலன் கொடுத்து. எத்தனை பேருக்கு கர்த்தர் பக்கம் திரும்புவீங்க? One moment you can lose it, but one moment you can gain it all again. அவன் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவனை பட்டியலின் மகத்துவத்தில் எங்கே தெரியுமா வைக்கிறாரு? இந்த சிம்சோன் ஐயாவை இருக்கீங்களாங்க? ஆபிரகாம், மோசே, நோவா, சாமுவேல் அந்த பட்டியல்ல இவர் பேரை பைபிள் பொறுத்துதுங்க. என் ஆண்டவர் நல்லவர் நம்புறீங்களா? எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் இயேசு என்று நம்புறவங்க இன்னைக்கு ராத்திரி தீர்மானத்தின் நாள், வெற்றியின் நாள். கர்த்தர் பக்கம் திரும்புங்கள். உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். இதை சொல்ற வார்த்தைக்கு ஆமீன் சொல்லுங்க. உங்க வெக்கத்தை எல்லாம் அவர் எடுத்துருவார். உன்னை மன்னிப்பார். உனக்கு மீண்டும் வாய்ப்புகளை தருவார். உன்னை நல்ல எதிர்காலத்தை தருவார். 20 வருஷம் பின்னாடி நான் உங்களை கண்டிப்பா சந்திப்பேன் நம்புறேன். அன்னைக்கு நீங்கெல்லாம் என் ஆண்டவர் தந்த பெஸ்ட். பாஸ்டர் அவங்கெல்லாம் இப்ப பெஸ்ட்ல இருக்காங்க. கவலைப்படாத, நீ பொறுமையாயிரு, சிலுவையை தாங்கு, கர்த்தருக்காக நில்லு, ஆராதனை நிலைச்சிரு, சபையில நிலைச்சிரு. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. God will give you great moments. சொல்லிட்டே போலாம் பைபிள்ல, நேரம் நமக்கு இல்லை. தாவீது உங்களுக்கு தெரியும், பேர் ஊர்லாம் சொல்ல வேணாம். அதனால்தான் அவருடைய பேரே பாத் ஷி பா. அது சொன்னாலே நீங்க புரிஞ்சுப்பீங்க. தேவனுக்கேற்ற இருதயம் உள்ளவனாய் வாழ்ந்தவன் தாவீது. 38 நீ திருப்பாதீங்க. 38ஆம் சங்கீதத்தில் அந்த வீழ்ச்சியின் வேதனைகள், பின் விளைவுகள் நிறைய சொல்றார். படிக்கும்போது அது கேட்கும்போது வேதனையா இருக்கும். என் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு ஒரு வசனத்தில் காட்டிட்டு நான் போறேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் தாவீது செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது எதுக்கு இப்போ நம்ம குப்பையெல்லாம் சொல்லி கிளறிட்டு இருக்கணும்? பக்கம் குப்பை கிளற வேலை எந்த இல்லை. அது சிலருக்கே கொடுக்கப்பட்ட தனித்தன்மையான கிருபை. பட் let us see what the Bible says. விழுந்துட்டான், 1 moment ஃபெயில் ஆயிட்டான். தேவனுக்கேற்ற இருதயம் உள்ளவன் கவுந்துட்டான். இருக்கீங்களா? So David said to Nathan, நாதன் தீர்க்கதரிசி கிட்ட தாவீது, David said to Nathan, I have sinned against the Lord. நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிட்டேன்ற ஒத்துக்கிட்டார். And Nathan said to David, பக்கத்துல இது ஒரு வசனங்கன்னு சொல்லுங்களேன்.
இன்னொருத்தர் ஒரு சென்டென்ஸுங்க. என்ன தெரியுமா நாதன் சொன்னாரு? and நாதன் said to David, the Lord has put away your sin, you shall not. எவ்வளவு அழகுங்க என் பைபிள். ஒரே வசனத்துல தீர்க்கதரிசி நாதன் கிட்ட தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். நாதன் சொல்றாரு, உன் பாவத்தை கர்த்தர் ஓரமா வச்சிட்டாரு, நீ சாக மாட்ட, நீ ராஜாவாக வீட்டிலிருந்து மீண்டும் நீ செய்ய வேண்டும். கமான், அந்த வசனத்துக்காக எத்தனை பேர் கையை தட்டி கர்த்தருடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்வீர்கள்? God is so powerful. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் உன் மேல கோபமா இல்லை, உனக்காக காத்திருக்கிறார். நீங்க சிலர்லாம் இன்னைக்கு எழுந்து கடவுளுக்காக உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா நான் நினைக்கிறேன் உங்களை கர்த்தர் வாழ வைக்கிற விதங்கள் ஆச்சரியமா இருக்கும். Ask God for forgiveness. ஒரே சென்டென்ஸ்ல ஆண்டவர் சார், I put away your sin and you will not die. You will not die. செஞ்ச குற்றத்திற்காக சிறைக்கு கூட போகலாம். ஆனா என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அந்த செஞ்ச குற்றத்தின் நிறைவுகளை அந்த சிறைக்குள்ளேயே மன்னிச்சிருவார். நீ இன்னும் சிறை விட்டு வெளியே வராம இருக்கலாம், ஆனா சிறைக்குள்ளேயே உன் பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்ல ஆழமா கேட்கணும். பாவத்துக்கு விளைவுகள் உண்டு. இருக்கா? பாவம் பாவம்னு சொல்ல நீங்க கோச்சிப்பீங்க. தவறுகளுக்கு விளைவுகள் உண்டு. நான் இப்படி நினைக்கிறேன், என் தவறுகளின் விளைவுகளை மன்னிப்பில்லாமல் நான் சரி செய்வதை விட என் தவறுகளின் விளைவுகளை அவர் மன்னிப்போடு செய்வது. புரிஞ்சிருந்தா நீங்க புரியலன்னா பக்கத்து மன்னிப்பும் இருக்குங்க, விளைவுகளையும் கையாளுறங்க. இது ரெண்டையும் நீங்க செஞ்சு பாருங்க, சடசடன்னு கர்த்தர் உங்களை வாழ வச்சிருவார். சத்ரு தீமைக்காக செய்தான், என் கர்த்தர் அதை நன்மைக்காக மாற்றுவார். கலங்காத, உன்னையே அடிச்சுக்காத, குற்றபோதத்தில் வாழாத. ஆமேன். கர்த்தர் உங்க சொன்னதை செய்து முடிப்பார். உன்னில் மீண்டும் அவர் கிரியை செய்வார். லாஸ்டா முடிச்சிடுறேன். என்ன ஒரு அமைதி. முதல்ல இருந்து அந்த ஆரவாரம். ஜாபோக் நதியோரத்தில் ஜேக்கப், பைபிள் எப்படி சொல்லுதுன்னு சொல்ற நேரம் இல்லை நமக்கு. ஒரு தூதன் யாக்கோபோடு என்ன செய்தானா? நான் இப்படி மாத்தி எழுதிருக்கலாமோ, யாக்கோபு தூதனோட போராடினான்னு எழுதல, தூதன் யாக்கோபோட. கிறிஸ்தவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம கர்த்தர்கிட்ட போராடி வாங்க போராடிட்டு இருக்கோம், அவர் உன்கிட்ட இருந்து சிலதான் எடுக்கணும்னு போராடிட்டு இருக்கோம். புரியாத மாதிரியே கை தட்டுவீங்க, சரி பரவாயில்ல. God is wrestling. நம்ம இறங்கி குடுமாண்டவரை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அது ஓகே, கேளுங்க, கொடுப்பாரு. அதை விட அவரு, உன் யாக்கோபே, நீ யாக்கோபா இருக்க கூடாது, உன்கிட்ட இருந்து ஜேக்கபா நான் என்ன செய்யணும், புடுங்கணும்னு அவர் போராடிட்டு இருக்காரு. நான் கர்த்தர்கிட்ட கொடுப்பேன்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா, லாஸ்ட் அவர் சொல்றாரு, விடிவெள்ளி வந்துடுச்சு, நான் போனோம்னு சொன்ன போது யாக்கோபுக்கு தெரியும், இதுதான் என்னுடைய முக்கியமான நிமிஷம், மை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட். ஆகையால் யாக்கோபு தூதனை பார்த்து சொன்னான், என்னை ஆசீர்வதிக்காமல் ஒளிய நான் விட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த மூமெண்ட் போயிடுச்சுன்னா என் வாழ்க்கை போயிடும். யாருக்கு தெரியும், இன்னைக்கு ராத்திரி அந்த கடைசி ஜெபம் தான் உங்க வாழ்க்கையின் திருப்பு முனையின் வேலையா இருக்குமானால், இந்த நதியை தாண்டிராதீங்க, நேரத்தை விட்டுறாதீங்க, இந்த 8 மணியை தாண்டாதீங்க. இதயத்தை திறந்து கர்த்தருக்கு உங்களை கொடுங்க. கர்த்தர் உங்களை வெற்றியாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தருகிற முக்கியமான சமயங்கள் வரும்போது 3 பேரை தட்டி சொல்லுங்க, சோர்ந்து போகாதே. கடைசி வார்த்தை நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து 13ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் மேலறையில் இருக்கிறார். எந்த அறையில் இருக்கிறார்? அவர் ராப்போஜனத்தை கொண்டாட போகிறார். அவருக்கு தெரியும், அவரை அடிச்சு தொலைக்க போறாங்க, சாகடிக்க போறாங்க, வேதனையை சந்திக்க போறார். நான் இயேசுவா இருந்திருந்தா நமக்கு வம்பே வேணாம், ஏன்னா நம்மளால தாங்க முடியாது.
அந்த வேதனையினுடைய உச்சகட்டத்தில் பைபிள் சொல்லுகிறது, he took his towel. அவர் தம்முடைய என்னவா தமிழ்ல என்ன எழுதியிருக்குங்க, யாரா சொல்ல முடியுமா? கச்சை எடுத்து, எக்கா உமக்கு நன்றி. அவர் என்ன எடுத்தாராம்? கச்சி எடுக்கிறான்னு தெரியுமா அர்த்தம்? கஷ்டமா தான் இருக்கு, ஆனா என் சேவையை நான் நிறுத்த போறது இல்லை என்று கச்சை எடுத்து சீஷர்களின் பாதங்களை கழுவதற்கு, இங்கிலீஷ்ல ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுவார்கள், டு த்ரோ இன் த டவல். அப்படின்னா நான் குவிட் பண்றேன்னு அர்த்தம். இதுக்கு மேல என்னால முடியாது, ஐ த்ரோ இன் மை டவல். ஆனா இயேசு டவலை த்ரோ பண்ணல, இயேசு டவலை கையில எடுத்து, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அடிச்சா அடிங்க, முடிச்சா முடிங்க, எது நடந்தாலும் எது நடக்கலனாலும் நான் விலக போறதில்ல. நான் என் சேவையை நிறுத்த மாட்டேன், நான் என் சேவையை தொடருவேன். என் குடும்பத்திற்காக சொல்ல வாங்கல, என் குடும்பத்திற்காக, என் சந்ததிகளுக்காக, என் சபைக்காக, என் தேசத்திற்காக நான் திறப்புல நிற்பேன். எனக்காக நான் நிற்பேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் டவலை தூக்கி எறிய மாட்டேன். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் நின்று கொண்டு இருப்பேன். நான் நின்று கொண்டே இருப்பேன். நான் செய்ய வேண்டிய சேவைகளை கர்த்தருக்காக செய்வேன். I don't want an easy blessing. எளிதாய் கிடைக்கக்கூடிய எழில்மிகு காட்சிகளாய் சத்ரு காண்பிக்கிற அனுக்கிரகங்களுக்கு இல்லைனா பரவாயில்லை, கஷ்டமா இருந்தாலும் எனக்கு ஒன்று தெரியும், என் சேவையை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், நிறுத்த மாட்டேன். இருக்கிற யாராவது இருக்கீங்களாங்க? 3 முறை சொல்லுவேன், நீங்க ஆமென் சொல்லணும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்க கூட இருப்பார். நீங்கள் ஜெயிப்பீர்கள். இந்த சிலுவையை ஜெயிப்பீர்கள். இந்த மரணத்தை ஜெயிப்பீர்கள். சீக்கிரம் உங்களை எந்த உயரத்தில், எந்த பதவியில், எந்த மகத்துவத்தில் வைக்கணுமோ அங்கே வச்சு உன்னை அழகு பார்ப்பார். It may be a little late, but God's best always comes at the last. கர்த்தர் சிறந்தவைகளை கடைசியில் செய்து முடிக்கிறவர். உன்னை கைவிட மாட்டார். பக்கத்துல என் குடும்பத்தை விட மாட்டேன்னு சொல்லு. பார்த்து என் வேலையை விட்டுற மாட்டேன், என் படிப்பை விட மாட்டேன், என் பிள்ளைகளை விட மாட்டேன், சபையை நேசிப்பதை விட மாட்டேன், கொடுப்பதை விட மாட்டேன், ஜெபிக்கிறத விட மாட்டேன், அந்த டவலை தூக்கி எறிய மாட்டேன். நான் வீണ്ടുம் இறங்கி சேவை செய்வேன். என்னை கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சில கஷ்ட நாள் வரும்போது, மனம் சோரும் போது, விட்டுடணும், ஓடிடணும், தொலைஞ்சிடணும், வேண்டாம் என்று பல உபத்திரவங்கள் நினைச்சிருப்பீங்க. எப்படியோ கர்த்தர் உங்களை இன்ற வரைக்கும் கொண்டு வந்தார். அம்மா தோற்று போகலாம், அம்மா கைவிடலாம், அன்பு கைவிடலாம், சகோதரன் கைவிடலாம், சகோதரி கைவிடலாம், யார் வேணா கைவிடலாம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? யூதாஸ் விலகி போனான், நாண்டு செத்தான். இயேசு தம் கஷ்டமா இருந்தாலும் மீண்டும் பாதங்களை கழுவி அவர் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார். May God give you great moments. ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மைகளை காணாமல் போக மாட்டீர்கள். நன்மையும் கிருபையும் உங்களை ஆயுசினால் தொடரும். உங்களுடைய பொற்காலம் வருகிறது. இந்த முறை கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். The best moment கர்த்தர் தருவார். யாருக்கு தெரியும்? இன்றைக்கு ராத்திரி எத்தனை பேர் எழுந்து நின்று உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுப்பீங்க? அவர் உண்மையுள்ள தெய்வம். எத்தனை பேர் எழுந்து நின்று உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுப்பீர்கள்? நான் எல்லாரும் எழும்ப சொல்லலை, வாழ்க்கையை கொடுக்குறவங்க. ஆமாம், வாழ்க்கையை யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்கெல்லாம் எழுந்துக்கலாம். உட்கார்றவங்கெல்லாம் வாழ்க்கையை கொடுக்காதவங்க. ஸோ இஃப் யூ கிவிங் யுவர் லைஃப் டு ஜீசஸ், stand in his presence today. He will give you your years. ஒரு ஆராதனை தான் இது, 1 hour service. ஆனா யாருக்கு தெரியும், இந்த ஒரு ஆராதனையில நீ எடுக்கிற அந்த ஒரு தீர்மானம், ஒரு முடிவு உங்களை 30 வருஷம் நடத்தலாம். Through your years, வருடங்களை தரும். கண்களை மூடி, கரங்களை உயர்த்தி, தீர்மானங்களுக்காக எத்தனை பேர் வருஷ கடைசிக்கு வந்திருக்கோம்? எத்தனையோ முடிவுகள் நம்ம சரியா எடுக்கல. எடுக்காத முடிவின் விளைவுகள் இன்னைக்கு அகோரங்களை கொண்டு வந்திருக்கு. Thank you, Jesus.
God is faithful. அவர் உண்மையுள்ளவர். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி யாரை எங்கேயும் பார்க்காதீங்க. இந்த ராத்திரி இந்த 8 மணி 1 நிமிஷம், அடுத்த 1 நிமிஷத்துல 2 நிமிஷம் ஆயிடும். ஆனா அந்த ஷார்ட் மூமெண்ட் உங்க அர்ப்பணிப்பு நேரமா இருப்பதா. Thank you Jesus. Let it be a time of sacrifice, of surrender at the feet of Jesus. We glorify you. கை இறக்காதீங்க, பரவாயில்ல, வலிச்சா என்ன? God is so good. God is so good. Thank you. God is so good. வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே, எது இருந்தாலும் இல்லைனாலும் நீ இருந்தா போதும். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். உடைந்த உள்ளங்கள் நிறைய இந்த சர்ச்ல இருக்கு. I see so many broken hearts. ஒரு நிமிஷம், நிறைய உடைந்த உள்ளங்கள், வேதனையில் போகிறீர்கள். தொலைச்சு கட்டினான் சாத்தான், முடிக்கவே கனவு கண்டான். இன்னைக்கு ராத்திரி this one moment, இயேசு அந்த ஒரு மூமெண்ட் ஜெயிச்சாரு. மனித குலத்துக்கே ரட்சண்யம். நீங்க இன்றைக்கு அந்த ஒரு மூமெண்ட்ல எடுக்கிற மனம் திரும்புதலின் ஒரு தீர்மானம் உன் குடும்பத்தை 10-50 வருஷம் நடத்தி சந்ததியின் சந்ததிகளை காண செய்யும். ஏங்க கொஞ்சத்துக்காக ஏங்க அசைஞ்சு போறீங்க? அதுல ஒண்ணு இல்லைங்க. அது கொஞ்சம் தூரத்துல பார்க்கிறதுக்கு தான் எழில்மிகு காட்சியை தவிர அது உன்னை வாழ வைக்கிற காட்சி அல்ல. இன்னைக்கு இயேசுவின் அருகில் வந்து நிற்கிறார். காயப்பட்ட கரங்களோடு உன்னை பார்க்கிறார். என் பக்கமாய் திரும்பி வா. I will give you opportunity. I will give you great moments in life. உனக்கு நல்ல சமயங்களை நான் உனக்கு தருவேன். எத்தனை பேர் இன்னைக்கு கையை உயர்த்தி அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கீங்க? நான் வாழ்ந்தா உமக்காக வாழணும். நீ எல்லாம் எனக்கு தருவீர். நாள் ஒன்று சீக்கிரம் வரும். உங்க பெஸ்ட எனக்கு தருவீங்க. எங்க சிறந்ததை எனக்கு தருவீங்க. வீடை தருவீங்க, என் சந்ததிகளை உயர்த்துவீங்க, செல்வத்தை தருவீங்க, எல்லா மகத்துவத்தையும் தருவீங்க. எந்த குறையும் எனக்கு வைக்க மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் எடுத்த முடிவுகள் தான் எனக்கு இன்னைக்கு இந்த அகோரத்தை கொண்டு வந்தது. ஆனா இன்னைக்கு நான் கர்த்தர் பக்கம் திரும்புறேன். எத்தனை பேர் நெஞ்சை திறந்து, இதயம் திறந்து, வாயை திறந்து, சிந்தனையை திறந்து கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். பக்கத்துல ஒரு தோல் சிஸ்டரா இருந்தா சிஸ்டர், பிரதரா இருந்தா பிரதர், டச் சம்படி அட் த பேக். யாரா ஒருத்தர் மேல கையை வைங்க. கண்ணை மூடிக்கோங்க. பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் பின்னாடி தொடுங்க. தோல் எல்லாம் உங்க தலையின் பின்பக்கம் தொடலாம். யாரோ ஒரு உடைந்த உள்ளத்தை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் தேட்டுகிறார். நீ இழந்தது உண்மைதான். நீ சரிந்தது உண்மைதான். உன் கண்கள் பிடுங்கப்பட்டது உண்மைதான். நீ பலத்தை இழந்தது உண்மைதான். உன்னை இன்னைக்கு நிந்திக்கிற அளவிற்கு இறக்கினது உண்மைதான். ஆனா இன்னைக்கு நீ ஏறெடுக்கிற அந்த ஒரு ஜெபம், யார் அந்த சாம்சன், யார் அந்த சிம்சோன்? அவன் கர்த்தரை நோக்கி சொன்னான், கர்த்தாவே என்னை மறந்துடாதீங்கப்பா. என்னை கேவலம் பண்ணி என் கண்ணை கூட புடுங்கிட்டாங்க. மீண்டும் ஒரு முறை, இந்த ஒரு முறை, இந்த ஒரு முறை, இந்த ஒரு முறை நீர் எனக்கு பலத்தை தந்தா இந்த முறை நான் முடிச்சிருவேன். இன்னைக்கு ராத்திரி நிறைய பேர் நீங்க முடிக்க போறீங்க. ஜெயமா முடிப்பீங்க. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உனக்கு சொன்னது நிறைவேற போகிறது. இது உங்கள் ஆச்சரியத்தின் காலம். இது கர்த்தர் ஆயத்தம் பண்ணின சமயம். இந்த செவ்வாய்க்கிழமை உனக்காகவே கர்த்தர் வைத்தார். This is your season. This is your season. Great is the faithfulness of God. ஒருபோதும் கைவிடாதவர்,
2 கரங்களை மேல உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். 2 கரங்களை உயர்த்தி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட கர்த்தர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி இந்த ஒரு அரி மட்டும் பாடின பின்பு ஜெபராஜ் பாஸ் கன்க்ளூட் பண்ணுவாங்க. கையை நல்லா உயர்த்திடுங்க. ஐ பிலீவ் வருஷ கடைசிக்கு வந்துட்டோம். என்னுடைய ஆசை 2024 உங்களை நான் நல்லா பார்க்கணும், உயரத்தில் பார்க்கணும், நல்ல நடையில பார்க்கணும், மகத்துவத்தில் பார்க்கணும், செல்வ உயரத்தில் பார்க்கணும். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா என்ற பாடலை சத்தமா பாடின பின்பு ஒரு அடி முடிக்கும் போது பாஸ்டர் வந்து இந்த சர்வீஸை நமக்கு கன்க்ளூட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா என்னை அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. என் அப்பா என்னை முழுவதும் உயிரோடு நல்ல கையை உயர்த்தி முடிச்சிரும். உமக்கு சொந்தமை அர்ப்பணித்தே, 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 என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். ஒன் லாஸ்ட் டைம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, உயர்த்தி 2 கரத்தை உயர்த்தி ஆமே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு. கரங்களை உயர்த்தி சத்தமாக அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த ஒரு நிமிடம் ஏதோ ஒரு இடம் எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல சரிந்து தடுமாறின இடங்கள் உண்டு. கர்த்தாவை இந்த ராத்திரி வேளையில உடைய ஜனம் அண்டர் சிம்சன் உடைய பக்கத்துல திரும்பின போது கர்த்தருடைய இரக்கம் அவன் மேல் கடந்து வந்ததான அந்த நேரமாக இந்த ராத்திரி வேளை எங்களுக்கு நீர் மாற்றுவீராக. ஆங்காங்கே எந்த இடத்துல நின்று கொண்டு ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவில் இந்த இடத்துல இருப்பார்கள், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உடைய வல்லமை அவர்களை தொடுவதாக. அன்றைக்கு ஆண்டவர் சிம்சன் மேல் இறங்கி வந்ததான் அதே மகிமை உடைய பிள்ளைகளை ஆண்டவரை தொட வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுபடியும் அவர்களை ஆண்டவரே அப்பா எழுந்து நிற்க செய்வீராக, மறுபடியும் பிரகாசிக்க செய்வீராக, மறுபடியும் வெற்றி பெற செய்வீராக. எந்த ஆண்டவரை சத்துடைய காரியங்களை ஆண்டவர் அப்பா காரியங்கள் இருந்தால் அதை எல்லாவற்றை விட்டு கர்த்தர் மாற்றி எழுப்புங்க. தெய்வீக வல்லமை இருப்பதாக. உம்முடைய ஒரே ஒரு நிமிஷம் உலகத்துக்கே மிகப்பெரிய ரட்சிப்பின் விடுதலையும் அதிசயங்களை தந்ததே. இன்றைக்கு அப்படிப்பட்டதான நேரமா எங்கள் வாழ்க்கை மாறுவதாக. மறுபடியும் ஒரு ஆண்டவர் அர்ப்பணிக்கிறோம்.
இந்த வருட இறுதியில ஒரு விஷயங்களை தருகிறோம். எங்களை மறுபடியும் ஆண்டவரை சரிப்படுத்துவீராக. எங்களை ஒரு விஷயம் உமக்காக நிற்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் வைப்பீராக. இந்த ஆண்டின் கடைசியில் ஆண்டவரே உமக்காக நிற்கத்தக்கதான உறுதியான பலனை எங்களுக்கு தருவீராக. கர்த்தருக்காக நிற்கத்தக்கதான உறுதியான ஒரு வல்லமை கர்த்தர் தருவீராக. ஊன்ற கட்டப்படுகிறான ஒரு வல்லமையை தருவீராக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த வார்த்தைகளுக்கு பின்பு அவருடைய உள்ளங்களுக்குள்ளாக வருவதாக, அவருடைய உள்ளங்களுக்குள்ளாக செயல்படுவதாக. ஆண்டவர் லீதியாடைய உள்ளத்தை திறந்தது போல இந்த சத்தத்தை கேட்ட அத்தனை பேருடைய உள்ளங்களையும் கர்த்தர் நீர் திறந்து இடைபட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மறுபடியுமான ஒரு வல்லமை, அவர்கள் வாழ்க்கையில மறுபடியும் ஒரு வெற்றியை காணக்கூடிய நேரத்தை தருவீராகப்பா. ஆண்டவரே அப்பா, அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேல ஒரு விசேஷித்த மகிமை இறங்கி வரட்டும். ஒரு விசேஷித்த மகிமை இறங்கி வரட்டும். கர்த்தருடைய தொடுதலுடைய வல்லமை இறங்கி வரட்டும். அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வரட்டும். கரங்களை தட்டி அக்கினிமயமான நாவுகள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய சிரசில தொடட்டும் அப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலே கர்த்தருடைய அசைவாடுதல், ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்துடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியானுடைய இடைப்படுதல், பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல், ஆண்டவரே இந்த வார்த்தைகளிலே ஒவ்வொரு கோணத்திலும் உள்ளங்களை தொடுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது ஆண்டவரே, நான் ஆண்டவருக்காக எத்தனை உலகத்தின் மகிமையை காண்பித்தாலும் நான் அவருக்காகவே நிற்பேன், அவருக்காகவே சார்ந்து கொள்வேன், அவரையே பற்றி கொள்வேன். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் நிற்க எங்களுக்கு பலன் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் கடந்து போறாங்க. அவருடைய வழிகள், அவருடைய பாதைகள், அவருடைய வாழ்க்கைகள் எல்லா பங்குகளையும் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதாக்களோட வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.